நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். மருந்தில்லாமல் மருத்துவமனை செல்லாமல் மருத்துவரை பார்க்காமல் நல்வாழ்வு வாழ்வது எப்படி? எந்த மாதிரியான நோயாக இருந்தாலும் எப்படி நம்மை நாமே குணமாக்கிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல அதற்கான ஒரு அருமையான முறை உபவாசம் பட்டினின்னு சொல்லி பார்த்தோம். 2வது நாள் நாம் அதற்கான இன்னொரு முறை என்னன்னு சொன்னால், உப்பில்லாத உணவை சாப்பிட்றது. அப்படி 80% உணவாக சாப்பிட்றதுங்கிறத பார்த்தோம். இப்போ 3வது இன்னொரு முறை, ரொம்ப இந்த முறை தான் மேலே நான் சொன்ன 2ம் எனக்கு சௌகரியப்படாதுன்னு சொல்லக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான முறை, சுவையான உணவு முறை. அது என்னன்னு சொன்னால், நீங்கள் 3 வேளை உணவில் உங்களோட நோயின் தன்மை கருதி 3 வேளையோ அல்லது 2 வேளையோ 1 வேளையோ இந்த நான் சொல்கிற உணவை சாப்பிடுங்க. அது என்ன உணவுன்னு சொன்னால், தேங்காய் பழங்கள். நீங்கள் எந்த நபராக இருந்தாலும், எந்த வயதில் இருந்தாலும், எந்த நோய்வாய்ப்பட்டவராக இருந்தாலும் தேங்காய் பழத்தை சாப்பிடுங்க. என்ன பழத்தை சாப்பிட்றது? நீங்கள் விரும்புகிற எந்த பழத்தை வேணால் சாப்பிட்றது. தாராளமாக சாப்பிடலாம். எவ்வளோ சாப்பிட்ணும் சார்? அந்த அளவுலாம் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் மனசு எப்போ திருப்தியாக இருக்கும், இவ்வளோ சாப்பிட்டா போதும்னு நினைக்குதோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான். அது என்னன்னு சொன்னால், தேங்காயை நல்லா மென்று அரைத்து பொறுமையாக சாப்பிடணும். இவ்வளோ தான். இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான். இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய நோய்கள் எப்படி மாயமாக மறைஞ்சு போகுதுன்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த நல்வாழ்வு தகவலை நாள்தோறும் நாடெங்கும் பரப்ப இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.